லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய மிதிலா விலாஸ் அத்தியாயம் 24. கடந்த சில நாட்களாக எந்த சிறு சம்பவமும் பசுபதியாயிற்கு மிக்க மன அதிர்ச்சியை கொடுத்தது. விட்டுத்தள்ளி என்று அலட்சியமாக கருதக்கூடிய விஷயங்கள் கூட ஞாபகத்திலிருந்து கொண்டு அவர் மனத்தை உறுத்தி வேதனை செய்தன. நோயாளியாக தாம் படுத்த படுக்கையானதிலிருந்து மன உறுதியும் தைரியமும் நாளடைவில் மறைந்து காரணமற்றதொரு பயமும் அதைரியமும் உள்ளூர அதிகரித்து வருவதை அவர் உணராதிருக்கவில்லை. விசித்திரமாக தானே மாறிக்கொண்டு போகும் தமது மனோபாவத்தை பசுபதி ஐயர் எந்த வகையிலும் கட்டுப்படுத்த இயலாமல் தவித்து கொண்டிருந்தார். ஒரு நொடி பொழுதில் தனது லீலைகளை காட்டிவிட்டு மின்னலை போல் மறைந்த அந்த பாம்பு பசுபதி ஐயரின் தூக்கத்தை கெடுத்து மனநிலையை பெரிதும் பாதித்து விட்டு சென்றதென்றே கூற வேண்டும். மிதிலா விலாசத்தில் அன்றிரவு ஏற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் யாவும் ஓய்ந்த பின்பு மெல்ல தந்தையின் அறைக்குள் வந்த ஈஸ்வரன் இரவு வெகு நேரமாகியும் அவர் தூங்காது படுக்கை மீது உட்கார்ந்திருப்பதை கண்டான். நடந்த சங்கதியை அதிகம் விவரிக்காது சுருக்கமாக கூறினான். எனினும் மைந்தன் சொன்ன அந்த விஷயம் அவர் மனதை இரவு முழுவதும் பாதித்து கொண்டுதான் இருந்தது. யோசிப்பதற்கு ஒரு நிமிஷம் கூட இல்லையப்பா, வெற்றி அதற்கா எனக்கா என்றதொரு பயங்கரமான நிலையில் சீறிக்கொண்டு அது நின்றது நிலைக்கும் பொழுது நடுக்கமாக தான் இருந்தது. இப்படி அப்படி கொஞ்சம் நான் அசைந்திருந்தால் கூட போதும், பட்டென்று அப்படியே போட்டுவிட்டிருக்கும். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த சமயம் மட்டும் தேவைக்கு புத்திசாலித்தனமாக உதவி செய்திராவிடில் இத்தனை நேரம் என்னவாகியிருக்குமோ கூற முடியாது என்று ஈஸ்வரன் கூறிய அந்த வார்த்தைகள் இரவு முழுவதும் அவர் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தன. மறுநாள் காலை மௌனமாக தனது காரியங்களை முடித்து கொண்டு மருந்து கிண்ணத்துடன் படுக்கை அறையில் வந்து நின்ற தேவகியை உற்று பார்த்த பசுபதி ஐயரின் உள்ளம் பச்சதாபத்தினால் நைந்து உருகியது. தேவகி, இரவு முழுவதும் தூங்காமல் அழுது கொண்டு இருந்தாயல்லவா என்று வாட்சல்யத்துடன் வினவினார். மாமாவின் அன்புமிக்க அந்த கேள்வி தேவகியின் கண்களை கலங்க செய்தன. இல்லை மாமா என்று பதிலளித்த அவள் பொங்கி எழுந்த கண்ணீரை சமாளிக்கும் நிமித்தம் முகத்தை கவிழ்த்து கொண்டாள். நீ இல்லை என்று மறுத்தாலும் நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் எனக்கு தெரிந்துவிடும். என் கடைசி காலத்தில் இன்னும் என்னவெல்லாம் பார்க்க போகிறேனோ தெரியவில்லை. ஆனால் நியாயம் எது, உண்மை எது என்று அறியாது கண்மூடித்தனமாக அகங்காரத்துடன் ஆர்ப்பாட்டம் செய்யும் மாமி கூடிய சீக்கிரமே தன் தவறுகளின் பிரதிபலனை அடையப் போகிறாள். அது என்னவோ நிச்சயம். உலகத்தில் நடக்கும் எந்த விதமான அநீதிகளும் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறதல்லவா? அதே போல்தான் இந்த வீட்டில் நடக்கும் இந்த அக்கிரமங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு சீக்கிரத்தில் வரப்போகிறது. நீயும் பார்க்க போகிறாய் என்று பல்லை கடித்து கொண்டு கோபத்துடன் பேசினார். என்றுமில்லாத புதுமையாக அவரது வாயில் நின்று எழுந்த அந்த கடுஞ்சொற்கள் ஏனோ தேவகியின் மேனியை புல்லரிக்க செய்தன. வேறுபுடன் கையில் பிடித்திருந்த மருந்து கிண்ணத்தை மேஜை மீது வைத்துவிட்டு சோர்வுடன் அவர் படுக்கை மீது மீண்டும் சாய்ந்து கொள்வதை கண்ட அவள் திடுகிட்டு, மாமா என்ன வேணும் என்று பதட்டமாக வினவிய வண்ணம் அருகில் ஓடி வந்து நின்றாள். எனக்கு இந்த மருந்தெல்லாம் இனி வேண்டாம் அம்மா. அதோ அந்த மருந்து அவன் கொடுப்பான், அது கிடைத்தால் போதும் என ஆகாய வெளியை சுட்டி காட்டிய அவர் விரக்தியுடன் கண்களை மூடிக்கொண்டார். தேவகிக்கு அதற்கு மேல் என்ன சொல்வது என்று ஒன்றும் விளங்கவில்லை. குழம்பிய மனத்துடன் சிறிது நேரம் அறைக்குள் செயலற்று நின்ற அவள் மெல்ல அறையை விட்டு வெளியே செல்ல காலடி வைக்கும் முன் தேவகி என்று பசுபதி ஐயர் அழைத்தார். குப்பை நடுவில் கிடக்கும் மாணிக்கத்தை போல் அருமை தெரியாதவர்கள் நடுவில் நீ வந்து அகப்பட்டு கொண்டாயே, அதுவும் என் துர்பாக்கியங்களில் ஒன்று. கள்ளங்கபடமற்ற குழந்தையான நீ சகல சௌபாக்கியத்துடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் மனப்பூர்வமான ஆசீர்வாதம். தேவகி, கண்களை துடைத்துக்கொள், அழாதே. கடவுள் உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார். இந்த மிதிலா விசாலன்தான் உனது அருமையை அனுபவிக்க கொடுத்து வைக்கவில்லை என்று மனவீழ்ச்சியுடன் கூறிய பசுபதி ஐயர் உணர்ச்சி பெருக்கால் பெரிய கண்ணீரை மறைக்க கண்களை மீண்டும் மூடிக்கொண்டார். தேவகி என்று உரத்த குரலில் கீழே இருந்து கத்திய தர்மாம்பாளுக்கு பதில் கொடுத்து கொண்டு அறையை விட்டு வேகமாக வெளியே ஓடி சென்ற தேவகி கன்னத்தின் மீது வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். அவள் உள்ளம் ஆனந்தம் துக்கம் என்ற இரு உணர்ச்சிகளினாலும் ஏக காலத்தில் தாக்கப்பட்டு தத்தளித்தது.
வாயை திறந்து தனது நன்றியை வார்த்தைகள் மூலம் தெரிவித்து கொள்ளாவிடனும் தேவகி சமயத்தில் செய்த அந்த உதவி தனது உயரையே காத்து கொடுத்தது என்பதை நன்கு ஈஸ்வரன் உணர்ந்தான். 2 தினங்கள் சென்றன. அன்று மாலை நண்பன் ஒருவனுடன் ஆஃபீஸில் நின்று திரும்பி வந்த ஈஸ்வரன் நண்பனுக்காக கடை தெரு பக்கம் காரை செலுத்த வேண்டி வந்தது. தனது மனைவிக்கு அனுப்ப சில சாமான்களை வாங்க வேண்டி பெரிய கடை ஒன்றுக்குள் நுழைந்த நண்பனுடன் ஈஸ்வரன் வேடிக்கையாக கடைக்குள் சென்றான். இந்த பை ஒன்றை உடனே வாங்கி அனுப்பினால்தான் ஆயிற்றென்று என் மனைவி கடிதத்தின் மேல் கடிதமாக எழுதிவிட்டாள். நினைத்த காரியத்தை விடாது சாதித்து கொள்வதில் பெண்களை முதலைக்கு தான் ஒப்பிட வேண்டும். இதெல்லாம் உனக்கு இப்பொழுது சொன்னால் விளங்காது. 2-3 வாரங்கள் போன பிறகு புரியும் என பரிகாசமாக பேசிய நண்பன் தன் மனைவிக்காக கடையில் கண்ணாடி பெட்டியிலிருந்து அழகிய நீல நிற கைப்பையை ஒன்றை தேர்ந்தெடுத்தான். பெண்களுடைய ரசனை பற்றி ஈஸ்வரன் அதிகம் அறியாதவன் எனினும் நண்பன் தன் மனைவிக்காக தேர்ந்தெடுத்த அந்த அழகிய பை அவனது கண்களை கவர்ந்தது. சற்றென்று தனக்குள்ளே ஒரு தீர்மானத்திற்கு வந்த ஈஸ்வரன் ஏறக்குறைய அதே போலிருந்த சிவப்பு நிற கைப்பையை ஒன்றை எடுத்து கடைக்காரன் பக்கம் இந்த பையை தனியாக கட்டி கொடு என்றான். சபாஷ், பேஷ், இப்போவே பிடித்து இந்த விவகாரங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டாயா? சரிதான், இனி உனக்கு ஏற்பட போகும் தொல்லைகள் கொஞ்சம் நஞ்சம் இருக்காது போய் என நண்பன் பரிகாச மொழிகளுக்கு நேரடியாக ஒன்றும் கூறாத ஈஸ்வரன் பொட்டலத்தை கையில் வாங்கி கொண்டு தனக்குள்ளே மேலே சிரித்து கொண்டான். ஆஃபீஸிலிருந்து ஈஸ்வரன் எப்போது வருவான் என்று பார்த்து காத்து கொண்டிருந்தவள் போல் கிரிஜா அவன் வந்ததும் வராதமாக பிரவேசித்து அவன் அருகில் சென்று உட்கார்ந்து கொண்டாள். சாவகாசமாக அன்றைய பத்திரிகையை பிரித்து வைத்து கொண்ட பின் நாட்காலியில் அவன் சாய்ந்து கொள்வதைக் கண்ட அவளுக்கு கோபம்தான் ஏற்பட்டது. ஆமாம், இன்றைக்கு உங்களுக்கு மறந்து விட்டதா என்ன? நடன கச்சேரி 5:30 மணிக்கே ஆரம்பமாகிறது என்பது ஞாபகமில்லை போலிருக்கிறது என்றால் புன்னகையுடன். கிரிஜா, இன்றைக்கு எனக்கு கொஞ்சம் தலையை வலிக்கிறது. நான் கச்சேரிக்கு வரவில்லை. நீங்கள் எல்லோரும் போய் வாருங்கள் என்று ஈஸ்வரன் கூறி முடிப்பதற்குள் அவளது அழகிய கருவிகள் 2ம் சோஃபாவின் மீது வைத்திருந்த பொட்டலத்தின் மீது சென்றன. என்ன இது என்று ஆவலுடன் கேட்ட கிரிஜா எழுந்து ஓடி சென்று பொட்டலத்தை எடுத்து அவசரமாக பிரித்தாள். ஆச்சரியம், உங்களுக்கு எப்படி தெரியும்? நேற்று அம்மா வாங்கி கொடுத்த சிகப்பு ஜார்ஜெட்டிற்கு ஜோடியாக நீங்களும் இந்த பையை வாங்கி கொண்டு வந்திருக்கிறீர்களே. இன்றைக்கு கச்சேரிக்கு நான் அந்த புடவையை உடுத்தி கொண்டு இந்த பையை எடுத்துக்கொண்டு வரப்போகிறேன் என கொஞ்சலாக மொழிந்தாள். ஈஸ்வரனுக்கு என்ன பதில் சொல்வது என்று ஒரே குழப்பமாகிவிட்டது. கிரிஜா, அந்த பையை உனக்காக நான் வாங்கி வரவில்லை என்று தடுமாற்றத்துடன் கூறிய அவன் பத்திரிகையை மடித்து கீழே போட்டுவிட்டு எழுந்தான். இத்தகையதொரு அசம்பாவிதமான சந்தர்ப்பம் ஏற்படக்கூடும் என்று அவன் எள்ளளவும் எதிர்பார்க்கவில்லை. ஆதலால் மேலே என்ன சொல்வது என்று அவனுக்கு விளங்கவில்லை. பின் யாருக்காக வாங்கினீர்களாம்? அம்மாவுக்கா என்று கேட்ட கிரிஜாவின் கரங்கள் ஆத்திரத்தினால் நடுங்கின. அம்மாவுக்கு இதெல்லாம் எதற்கு? இந்த பையை நான் தேவகிக்காக வாங்கி வந்தேன், அதனால் என்று முடிக்காது நிறுத்தினான் அவன். படியிரென சமட்டியினால் யாரோ பலம் கொண்டு மட்டும் ஓங்கி தலையில் அடிப்பது போன்று ஒரு உணர்ச்சி கிரிஜாவை ஒரு கணம் பிரமிக்க செய்தது. தேவகிக்கா? அவளுக்கு அப்படிப்பட்ட அழகிய பையை உபயோகிக்க கூட தெரியாதே. மேலும் எனக்கு இந்த பை மிகவும் பிடித்திருக்கிறது, நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று உள்ளத்திலே குமரிய பொறாமையை சாமர்த்தியமாக கட்டுப்படுத்தி கொண்ட கிரிஜா இனிமையான குரலில் சொன்னாள். உபயோகிக்க தெரியுமோ தெரியாதோ, இந்த பையை நான் என்னுடைய அன்பளிப்பாக அவளுக்கு கொடுக்க வாங்கினேன். அன்றைக்கு அவள் செய்த உதவியை என்னால் மறக்கவே முடியவில்லை. வார்த்தைகளால் எதுவும் சொல்வதை விட செய்கையினால் காட்டுவதுதான் மேல் என்று எனக்கு தோன்றியதனால் இந்த பையை வாங்கி வந்தேன் என்றான் உணர்ச்சியுடன். தேவகி செய்த அந்த சிறு உதவியை ஈஸ்வரன் அவ்வளவு பெரிதாக பாராட்டி பேசியதை கிரிஜாவுக்கு கேட்டுக்கொண்டிருக்க பிடிக்கவில்லை. அந்த சிறு பெண் முன் தன் சுயநலமும் கோழைத்தனமும் பன்மடங்காக அன்றிரவு எல்லோருக்கும் வெட்ட வெளிச்சமாகிவிட்டதை உள்ளூர் அறிந்து ஆத்திரப்பட்டு கொண்டிருந்த கிரிஜாவுக்கு ஈஸ்வரனின் வார்த்தைகள் மேலும் ஆத்திரத்தை தூண்டிவிட்டன. அவள் செய்த உதவிக்கு நாம் என்றும் கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது வாஸ்தவம். ஆனால் நமது நன்றியை வெளியே காட்டுவதற்கு பல சந்தர்ப்பங்கள் ஏற்பட போகின்றனவே. அப்போது செய்கையின் மூலம் காட்டினால் போயிற்று. உங்களுக்கு உலக போக்கு ஒன்றுமே தெரியவில்லை. கல்யாணம் செய்து கொள்ளப் போகும் ஒரு பெண்ணை
தவிர மற்ற பெண்களுக்கு ஒரு புருஷன் இம்மாதிரியான வெகுமதிகளை வாங்கி தருவது மிகவும் தாறுமாறானதொரு செய்கையாகும். இந்த பையை நான் எடுத்துக்கொள்கிறேன், எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று மெல்ல கூறினாள். கிரிஜாவின் பிடிவாதமான மனப்போக்கு ஈஸ்வரனுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. கடுமையாக எதுவும் பதில் சொல்ல மனம் ஒப்பாது கோபத்தை அடக்கிக் கொண்டு பத்திரிகையை மீண்டும் கையில் எடுத்துக்கொண்டு நாட்காலியின் மீது சாய்ந்து விட்டான். ஈஸ்வரனால் அன்று அந்த நாட்டிய கச்சேரியை ரசிக்கவே முடியவில்லை. தேவகிக்கு என்று தான் வாங்கி வந்த அந்த பையை வேண்டும் என்று தனக்காக கிரிஜா எடுத்துக்கொண்ட அந்த அற்பமான செய்கையும் தலைவலி என்று மறுத்து கூறியும் பிடிவாதமாக தன்னை வற்புறுத்தி அவள் அங்கு அழைத்து வந்ததும் அவனது உள்ளத்திலே தாங்கன்னா ஆத்திரத்தை உண்டு பண்ணிவிட்டிருந்தன. அருகிலே அமர்ந்து கொண்டு அடிக்கு ஒரு தடவை கடை கண்ணால் அவனையே கவனித்து கொண்டிருந்த கிரிஜாவுக்கு அவனது மனநிலை விளங்காது போகவில்லை. ஈஸ்வரன் தன் மீது சிறிது மனத்தாங்கள் அடைந்திருக்கிறான் என்று புரிந்து கொண்ட அவள் அதை மேலே பெருக விடாது சட்டென அணைப்போட என்ன செய்தால் உபயோகம் என்று தனக்குள்ளே பலவாறு எண்ணிக்கொண்டிருந்தாள். நாட்டிய முடிய அதிக நேரம் இருந்தது. அதனை ரசித்து கொண்டு தன்னை மறந்து உட்கார்ந்திருந்த தர்மாமலின் தோலை மெல்ல தொட்டாள் கிரிஜா. அம்மா, எனக்கு தலைவலி வந்திருக்கிறது, பங்களாவுக்கு போய் படுத்து கொண்டால் தேவலை போல் இருக்கிறது, நீங்கள் இருந்து பார்த்துவிட்டு வாருங்கள், நான் போய் வருகிறேன் என்றால் ரகசியமாக. நாட்டியத்தை பாதியில் விட்டுவிட்டு வெளிவர மனமில்லாத தர்மாம்பாள், ஈஸ்வரா, குழந்தைக்கு தலைவலி தாங்கவில்லையாம், கொஞ்சம் பங்களாவில் கொண்டு போய் விட்டுவிட்டு வாயேன் என்று உத்தரவிட்டாள். தான் எண்ணியபடி ஈஸ்வரன் கண்ணீரையும் பிடிவாதத்தையும் கண்டு அசந்து போய்விடும் ஆசாமி அல்ல என்பதை கிரிஜா சீக்கிரத்தில் அறிய நேர்ந்தது. வான வீதியில் பவனி வந்து கொண்டிருந்த வளர்பிறையின் தன்னொலியில் ரஸ்தாவே புதுமையானதொரு அழகு பெற்று விளங்கியது. மென்மையாக எதிர்ப்புறத்து நின்று வந்து வீசிய இளத்தென்றலும் நிலவொளியின் அருகிலே அமர்ந்து கொண்டிருந்த மோகன மங்கையின் எழிலும் ஈஸ்வரன் உள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருந்த அந்த கோபத்தை அடக்க சக்தியற்றிருந்தன. ஏன் இத்தனை வேகமாக காரை ஓட்டுகிறீர்கள் என்று கேட்டால் பொறுமையை இழந்த கிரிஜா முடிவாக, தலைவலியினால் துடித்து கொண்டிருக்கும் முன்னே சீக்கிரமாக பங்களாவில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் என அவள் பக்கம் திரும்பி பாராது பதிலளித்த ஈஸ்வரன் ஓட்டி சென்ற காரின் வேகத்தை சற்று தனித்தான். நீங்கள் என் மீது கோபமாக இருக்கிறீர்கள் என்பது விளங்குகிறது. உங்களுடைய கோபம் நியாயமானதே அல்ல என்று பொங்கி எழுந்த சினத்தை அடக்கி கொண்டு பதிலளித்த கிரிஜாவுக்கு துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டது. மைதிலி, அவள் அன்றொரு நாள் கூறிய வார்த்தைகள் யாவும் எத்தனை உண்மை! ஈஸ்வரனுக்கு தேவிக்கு மீது ஒரு தனியான அன்பு இருக்கத்தான் இருக்கிறது. இல்லையானால் ஒரு சிறு அன்பளிப்பை குறித்து அத்தனை கோபம் ஏற்பட காரணம் என்ன? தனக்குள்ளே பலவாறு எண்ணிய கிரிஜாவிற்கு பொறாமையும் ஆத்திரமும் தாங்க முடியாத கண்களில் நீர் பொங்கியது. உடுத்தியிருந்த சிவப்பு ஜார்ஜெட்டுக்கு ஜோடியாக மடி மீது கிடந்த அந்த சிவப்பு நிற கைப்பையின் மீது அவளது பார்வை சென்றது. இந்த பையினால் அல்லவா இத்தனை மனத்தாங்களும் என தனக்குள் வைக்கின்ற கிரிஜா, இந்த பையை நீங்கள் வாங்கின வேலை நல்ல வேலையாக இருக்கவில்லை என்றால் ஆத்திரத்துடன். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். நல்ல வேலையாக இருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்காது என்று கோபத்துடன் கூறிய ஈஸ்வரன் காரை பங்களாவில் கொண்டு சடக்கென நிறுத்தினான். அவ்வளவுதான். அதற்கு மேல் கிரிஜாவினால் தாழ முடியவில்லை. கதவை திறந்து கொண்டு வெளியே துள்ளிக்கொண்டு இறங்கிய அவள் வெகுண்டெழுந்து வேங்கையைப் போல் கோபத்துடன், இந்தாருங்கள் உங்களுடைய அன்பளிப்பு, எனக்கு இது தேவையில்லை என்று கண்ணீருடன் சீறிக்கொண்டு கையில் இருந்த பையை அவன் பக்கம் வீசி எறிந்துவிட்டு வேகமாக நடந்து உள்ளே சென்றாள். வேறென்று சப்தத்துடன் ஈஸ்வரனின் முகத்தின் மீது உராய்ந்து கொண்டு அப்பால் சென்று தோட்டத்தின் புல்தரையின் மீது அந்த பை விழுந்தது. எதிர்பாராத இந்த செயலினால் பிரமிப்பும் அவமானமும் அடைந்த ஈஸ்வரன் காரின் கதவை பிடித்து கொண்டு அப்படியே நின்று விட்டான்.